ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமிபுத்ராய திமிகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீட்டுக்கு என்ன மாதிரி நிறங்கள் அடித்தா சாதகமாக இருக்கும், எதை அடித்தா சாதகமாக இருக்காது அப்படின்றத ஒரு பொதுவாக பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிறப்பிலிருந்து அந்த லக்னம் வயதுக்கேற்ப வளரும் அப்படின்றது அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையோட அடிப்படை. அப்போ லக்னம் வயதுக்கேற்ப வளர்ந்து அந்த அட்சய இலக்கணங்கள் பயணிக்கும் பொழுது அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதன் வீட்டோட தன்மை எப்படி இருக்கும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறங்களை தேர்வு செஞ்சால் அது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணமாக பெரும்பாலும் என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க, இல்லை அப்படின்னா ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி அடிச்சுக்குவாங்க. இது எல்லா அட்சய லக்னங்கள், அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இது சாதகமாக இருக்குமா அப்படின்னா சாதகமாக இருக்காது. இப்போ உதாரணமாக தனுசு அட்சய லக்னத்தில் ஜாதகர் பயணிக்கிறாரு அப்படின்னா அவருடைய வீடு அப்படின்றது மஞ்சள் நிறங்கள் அடிக்கக்கூடாது, ஹாஃப் ஒயிட் அடிச்சிங்கன்னா அது ரெண்டுமே சாதகமாக இருக்காது. ஆனால் இது தெரியாமல் நம்ம பெரும்பாலும் இந்த நிறங்களை எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும். ஆனால் உங்கள் அட்சய லக்னம் என்ன, அதுக்கு என்ன நீங்கள் நிறம் சாதகமாக அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதே போல் இப்போ ஜாதகர் ரிஷப அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு என்ன நிறம் அடிக்கலான்னா அவர் வீட்டுக்கு ஹாஃப் ஒயிட் அடிச்சிங்கன்னா சாதகமாக இருக்கும். அவருடைய வீட்டுக்கு நீல கலர் கட்டாயம் அடிக்கவே கூடாது. அதே போல் அட்சய லக்னம் துலாம் பயணிக்கிறாரு அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு நீல கலர் அடிச்சிங்கன்னா சாதகமாக இருக்கும், வெள்ளை கலர் அடிச்சிங்கனாலும் சாதகமாக இருக்கும். ஆனால் அவர் வீட்டுக்கு ஆரஞ்சு கலர் அடிக்கலாமான்னா கட்டாயம் அடிக்கக்கூடாது. இதே போல் ஒவ்வொரு லக்னங்களில் ஜாதகர் பயணிக்கும் பொழுது அவருடைய வீட்டோட நிறம் எப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்கான எளிமையான நிகழ்வு அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிடம் மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.